நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடனான தொகுதி பங்கீடு குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இந்த ஆலோசனை குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, திமுக கூட்டணி கட்சிகளுடன் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகளுடனான இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை கடந்த 28ஆம் தேதி தொடங்கியிருந்தது. இந்த நிலையில் முதல் கட்ட பேச்சுவார்த்தையாக காங்கிரஸ் கட்சியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் இரண்டாவது கட்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தற்பொழுது பேச்சுவார்த்தைக்காக சென்னை அண்ணா அறிவாலயம் வருகை தந்திருக்கிறார்கள். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, அதே போல தொகுதி பங்கீடு குழு உள்ளிட்டவைகள் குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக பொருளாளர் TR பாலு தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில் அந்த குழுவினர்களுடன் தற்பொழுது CPI சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன், அதே போல துணை பொதுச் செயலாளர் வீரபாண்டி, முன்னாள் MLA பழனிசாமி ஆகியோர் பேச்சுவார்த்தைக்காக வருகை தந்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகள் வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான முழுமையான பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் திருப்பூர், நாகப்பட்டினம் ஆகிய 2 தொகுதிகளில் CPI கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது. இந்த 2 தொகுதியிலும் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் மேலும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் CPI சார்பாக 4 தொகுதிகளை விருப்ப தொகுதியாக திமுகவிடம் இன்று வழங்க இருப்பதாகவும் தகவல் ஏற்கனவே வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் 2 தொகுதிகளாவது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையிலும் திமுக தலைமையிடம் வழங்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு மக்களவை தொகுதி, அதே போல ஒரு மாநிலங்களவை தொகுதி என 2 இடங்களை வழங்க இருப்பதாகவும் திமுக தலைமை சார்பாக தெரிவித்திருந்தார்கள். இதன்படி இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் இந்த பேச்சுவார்த்தை என்பது முதற்கட்ட பேச்சுவார்த்தையிலேயே அவர்கள் ஒரு தொகுதியை ஏற்றுக்கொள்வார்களா அல்லது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் வருவார்களா என்பது தொடர்பான முழு விவரங்கள் தெரிய வரும். 4 பேர் கொண்ட குழுவினர்கள் ஏற்கனவே இது CPI சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த 4 பேரில் தற்பொழுது 3 பேர் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய CPI கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் வழங்க இருக்கிறார்கள் அல்லது தற்பொழுது உத்தேச பட்டியலை மட்டுமே கொடுத்து செல்வார்களா அல்லது அதற்கு பிறகாக மீண்டும் தொகுதியை கேட்பதற்காக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு இடம்பெறுவார்களா என்பது தொடர்பான முழு விவரங்கள் தெரிய வரும். திமுகவை கூட்டணி கட்சிகளுடன் இந்த தொகுதி பங்கீடு என்பது வரக்கூடிய 15ஆம் தேதிக்குள் முழுமையாக நிறைவு பெற்றிருக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கிறார்கள். மேலும் முதலமைச்சர் வெளிநாடு சென்று இருக்கக்கூடிய நிலையில் அவர் தமிழகம் வருவதற்கு முன்னதாகவே ஓரிரு கட்சிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தொகுதி பங்கீடு, அதே போல கூட்டணி நிறைவு செய்வது உள்ளிட்டவை தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது முழுமையாக நிறைவு பெற வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த கூட்டணி கட்சிகளுடனான இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நாளை CPM அதே போல மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு 9ஆம் தேதி வர இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாத இறுதிக்குள்ளாகவே அனைத்து கூட்டணி பங்கீடு தொடர்பான முழுமையான பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்த பிறகாக அடுத்த மாதத்திலிருந்து திமுக சார்பில் வேட்பாளர்களை தேர்வு செய்வது, வேட்பாளர்களுக்கு அந்த தகுதி அடிப்படையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் முன்னெடுத்த இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதத்திற்குள்ளாகவே அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டும் என்பதற்காக திமுக முனைப்புடன் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எத்தனை தொகுதிகள் வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான முழு விவரங்கள் உள்ளே சென்று வெளியே வரக்கூடிய அந்த கட்சியின் நிர்வாகிகளை கேட்டால்தான் தெரியும். முழுமையான இந்த 3 தொகுதிகளை கேட்க இருக்கிறார்களா அல்லது 2 தொகுதிகளை மட்டுமே வழங்கினால் போதும் என்ற அடிப்படையில் கேட்பார்களா என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும். இந்த முறை நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுகவே போட்டியிட வேண்டும் என்று திமுக நிர்வாகிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போல திருப்பூர் தொகுதியை பொறுத்தவரையிலுமே CPM மீண்டும் அந்த தொகுதியை வேண்டும் என்று கேட்க இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் CPIக்கு என்னென்ன தொகுதிகள் வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான முழு விவரங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து வெளியே வந்த பிறகுதான் தெரிய வரும். விரிவான தகவல்களுக்கு நன்றி செலினா.